சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட சதாசிவமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கிராமத்தில் பேசிக்குவாங்க, அதோட அதனை செயல்படுத்தவும் வலியுறுத்துவாங்க. என்னத்த, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது குறைபாடு வந்தால் அதை தீர்ப்பதற்கு, அதிலிருந்து விடுபட இஷ்ட தேவதைகளுக்கு பொங்கலிட்டு அதன் எதிரில் சில உயிரினங்களை பலி கொடுக்க சொல்லுவாங்க. பிறகு அந்த மாமிசத்தை பக்குவமாக சமைச்சு அவங்களே சாப்பிடுவாங்க. இலை தழை புற்கள் சிறிய கற்கள் இவற்றை தின்று காலம் கழித்து வரும் இவ்வுயிர்கள் மனிதனுக்கு என்ன தீங்கு செய்தன? வாயில்லா ஜீவன்களை சிரமப்படுத்தலாமான்னு கொல்லாமை என்ற தலைப்பில் நல்ல பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் நண்பர் முத்துக்குமாரசாமி, ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பொல்லா புலாலை நுகரும் புலையரைன்னு திருமந்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. புலால் உண்பது வெறுக்கத்தக்கதுன்னு கௌதம புத்தர் சொல்லியிருக்கார். புலாலை மறுப்பதால் மனிதர்களிடையே தெய்வீக அம்சம் அதிகரித்திருக்கிறது. இது மகாத்மா காந்தியடிகள் சொன்னது. சதாசிவமையா, நாம பிற உயிர்களின் மாமிசத்தை சாப்பிட்றோம். நமது மாமிசத்தை பிற உயிர்கள் சாப்பிடுதா? இதுக்காகத்தான் அந்த காலத்தில் கோசாலைகளை அங்கங்கே நிறுவனாங்க, நல்ல முறையில் பராமரித்தாங்க. நமக்கு பலன் தரும் மாடுகளை நாமளே நல்லா கவனிச்சுக்கிட்டோம். அவை நமக்காக நமது வயல்களில் வேலை செய்தன. கால்நடைகளின் வேலைத்திறன் குறைஞ்சிடுச்சுன்னா, பால் கறவை நின்றுடுச்சுன்னா அவற்றை கோசாலைகளுக்கு அனுப்பிடுவாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் எல்லாம் மாறிடுச்சு. மாற்றம் ஒன்று தான், மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நல்ல மாற்றங்கள் தேவை, வரவேற்போம். நல்ல மாற்றம் வரவேற்புன்னு கடுதாசியில் எழுதும்போது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அழகி போட்டி நடத்தியிருக்காங்க. அந்த நாட்டின் இராணுவம் தான் இதனை முன்னின்று நடத்தியிருக்கு. முதற் சுற்று, தகுதி சுற்று, இறுதி சுற்று, அது இதுன்னு பல சுற்றுகள் முடிந்து கடைசியில் 19 பேர் தேர்வு செய்யப்பட்டு அதில் ஒரு கணினி பொறியாளர் லியா கலங்குகா 23 வயதுடைய பெண்மணி மிஸ் உகாண்டாவா தேர்வு செய்யப்பட்டாராம். இவர் ஒரு பொறியாளர் மட்டுமில்லை, காளான் உற்பத்தியாளர், கோழிப்பண்ணை வச்சிருக்கிறாராம். உகாண்டா நாட்டில் விவசாயத்தை ஏற்றம் பெற செய்யவும் இளைஞர்கள் மத்தியில் விவசாயத்தை பற்றி விரிவாக எடுத்துரைக்கவும் இந்த அழகி போட்டி அங்கு நடத்தப்பட்டிருக்கு. போட்டியில் கலந்துக்கிட்டவங்க விவசாயம் சார்ந்த தொழில்களை பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கணும். இது பற்றிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். சதாசிவமையா, உகாண்டா நாட்டில் விவசாயத்தை மேம்படுத்தவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யவும் இறுதிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட அந்த 19 பேர் அந்த அரசுக்கு துணை புரிவாங்களாம். அதிகம் வளர்ச்சி பெறாத நாட்டில் இப்படிலாம் செய்கிறாங்க. விவசாய நாடான நம்ம நாட்டில் இதுக்காக ஒரு போட்டி வேணும். சீரிய முறையிலான நல்லதொரு மாற்றம் ஏற்பட எல்லாரும் உதவ வேணாமா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.